ஓகே, உன் பிரதரை காப்பாற்றணுங்கிற நானும் கூட வரேன். ரெடியா இருங்க. நான் ரெடி. ஆனா எதுக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு அட்வென்ச்சர் சைஃபி ஜானரில் வெளியான த எலக்ட்ரிக் ஸ்டேட்டு இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். த எலக்ட்ரிக் ஸ்டேட்டு இந்த படத்தை நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் இயக்கியிருக்காங்க. படத்தில் மில்லி பாபி ப்ரௌன், கிறிஸ் பேட், அப்புறம் இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நிறைய எதிர்பார்ப்போட வெளியான ஒரு படம் தான் இது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது 1990s இந்த படத்தோட கதை அமைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனுஷங்க அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி ரோபோட்ஸ் உருவாக்குவாங்க. அந்த ரோபோட்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னைத்தானே யோசிக்க ஆரம்பித்து சுயமாக நிறைய சிந்திக்க ஆரம்பித்து எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், நீங்கள் எங்களை ரொம்ப வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி ஹியூமன்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சண்டை ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஒரு போராக ஆரம்பிக்குது. இந்த போரில் ஹியூமன்ஸ் வர்சஸ் ரோபோட்ஸை, இதில் ஹியூமன்ஸ் ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஹியூமன்ஸ் எப்படி ஜெயிச்சிடுறாங்க. இது நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, மில்லி பாபி ப்ரௌன். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இவங்களை தவிர்த்து. பட் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவங்களோட தம்பி மட்டும் உயிரோடு இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க தம்பி எங்கே இருக்காங்க, அவங்கள தேடி போகிற ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணம் தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது பிரம்மாண்டம் தான். இந்த படம் கிட்டத்தட்ட 320 மில்லியன் பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படம் மார்வலோட அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அந்த படத்தோட ஈக்குவலான ஒரு பட்ஜெட் இது. பட் இன்ஃபினிட்டி வார் படத்தில் நிறையா சிஜிஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு அது ரீசனபுளாக இருக்கும். பட் இந்த படம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 320 மில்லியன் பட்ஜெட் போட்டு எடுக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை படத்தில். ஏன்னா ஒரு சில இடங்களில் சிஜிஐ பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சிஜிஐ குறை சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. பட் 320 மில்லியன் அளவுக்கு அதிகமான வேல்யூஸ் பற்றின இந்த படத்தில் இல்லை. பட் விஷுவலாக பார்க்க படம் நல்லா இருக்குது. அந்த ரோபோட்ஸை காமிச்சிருக்க விதம் அண்ட் கிளைமேட்ஸில் ஒரு ரோபோட் வர்சஸ் ஹியூமன்ஸ் ஃபைட்ஸ் நடக்கும், அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் விஷுவலாக இந்த படம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. மெயினாக சொல்ல போனோம்னா மில்லி பாபி ப்ரௌன் அண்ட் கிறிஸ் பேட், அவங்க கேரக்டருக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிக்க முடியுமோ அந்த கேரக்டர் பார்த்தினா நடிச்சு கொடுத்துருக்காங்க. கிறிஸ் பேட் நிறைய இடங்களில் ஹியூமன்ஸ் பார்த்தினா அவரால் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அவர் கூட ஒரு ரோபோட்டும் வரும். அந்த ரோபோட் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே நல்லா ரசிங்கப்படியாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹியூமன்ஸை கொண்டு வந்து சேர்க்குறதே இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் தான். மில்லி பாபி ப்ரௌன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில எமோஷனல் சீக்வன்சஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுற்றி இருக்க மற்ற ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லனை இன்னுமே பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். வில்லனை மட்டும் கொஞ்சம் டம்மியாக காமிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. அவரோட மோட்டிவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி விஷுவலாக பார்க்க நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி படம் டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான மூவி தான். பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட ஸ்டோரி தான். ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பட் ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஃபைட் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். கிளைமேக்ஸ் முதற்கொண்டு நீங்கள் அந்த படத்தை ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான் அது. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபேக்டர்ஸுமே இந்த படத்தில் இல்லை. ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இந்த படத்தோட கதை நகரும். இந்த படத்தை ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேலாம் அவங்க நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அண்ட் இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அந்த நாவல் நான் படித்ததில்லை. மேபி நாவலை அப்படியே அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்களான்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில்லனுமே இனிமேல் பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம், இல்லை அவரோட மோட்டிவ் வச்சு ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். அவருமே கடைசியாக ஒரு டம்மியாக தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க சிம்பிளாக. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான வாட்சபிள் மூவி தான் இது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரூசோ பிரதர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக பண்ணுவாங்க. அந்தமாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னுமே படத்துக்குள்ள 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. ஸோ ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் தான் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, செக் பண்ணி பாருங்கள். உங்களை எத்தனை பேர் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பாய், see you. நல்லா பிடிச்சுவாங்க. எவன்டா அது ஃப்ரிட்ஜ் தூக்கி மூஞ்சில அடிச்சது?